இட்லி தோசைக்கு தினமும் தேங்காய் சட்னி கார சட்னின்னு சாப்பிட்டு போர் அடிக்கிறவங்களுக்கு 7 நாள் 7 விதமான கொஞ்சம் வித்தியாசமான சட்னிகளை பார்க்க போகிறோம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஒரு கார சட்னி. பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2 பழுத்த தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய், நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன், காம்பை நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிடுங்க. உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதை இப்படியே தொட்டுக்கிட்டால் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நான் இதில் எப்போவுமே ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துவேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இதில் தாராளமாக சேர்க்கலாம் இந்த அளவு சட்னிக்கு. இதை தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. சூடான இட்லிக்கு ஒரு சூப்பரான சட்னி. சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சிம்பிளான சட்னியும் கூட. வெரைட்டி தோசைக்கு இந்த சட்னி கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி ராகி தோசை கூட இந்த சட்னியை சர்வ் பண்ணுறேன். ராகி ஃப்ளாரில் ஒரு உடனடி தோசை, அதில் ஒரு உடனடி சட்னி. இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளாகவும் நாம் செய்துக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும், அடிக்கடி செய்வீங்க. இப்போ அடுத்த ஒரு ஸ்டைல் சட்னி பார்ப்போம். இதுவும் ஒரு வகையான கார சட்னி. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் உளுந்து, ஒரு 2 காஞ்ச மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நறுக்கி சேருங்க. இதில் கொஞ்சம் இஞ்சி கூடுதலாக இருக்கணும். பெரிய அளவு வெங்காயமாக இருந்தால் ஒரு வெங்காயத்தை நறுக்கி சேர்த்து பாதி வதங்கினா போதும், ரொம்ப வதக்கிடாதீங்க. அடுத்து ஒரு 2 தக்காளியை நறுக்கி அதையும் சேர்த்து வதக்குங்க. இதுவுமே பாதி தான் வதங்கணும், முழுசாக வதங்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு, கொஞ்சமாக புளி, ஒரு புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் இதை வதக்கிடுங்க. அடுத்து நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்த அளவுக்கு கொத்தமல்லி காம்போடு சேருங்க. அப்போ தான் அதோடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். சும்மா பெரட்டி எடுத்தால் போதும், ரொம்ப வதக்கக்கூடாது. இதை நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துடலாம். இந்த ஸ்டைல் சட்னியும் நீங்கள் செய்கிற வெரைட்டி தோசை, வெரைட்டி இட்லிஸ், இந்த ராகி இட்லி, கம்பு, இந்த மாதிரியெல்லாம் சிறுதானியங்களில் செய்கிற இட்லி, இதுக்கெல்லாமே ரொம்ப சுவையாக இருக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு. ஹெல்த்தியான சட்னியும் கூட. செய்து பாருங்கள். இப்போ 3ஆவதாக நம்ம பார்க்க போகிறது தண்ணி சட்னி. இது மதுரை ஸ்பெஷல் தண்ணி சட்னின்னு சொல்லுவாங்க. ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு. இதை கொஞ்சம் பாதி அளவு வதங்குற அளவுக்கு வதக்கிடுங்க. வெங்காயம், நல்ல பெரிய அளவு வெங்காயம் இருந்தால் ஒரு வெங்காயம் நறுக்கிக்கோங்க. மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு 2 வெங்காயம் நறுக்கிக்கோங்க. அதை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கணுதோ ஆற வச்சிடலாம் எடுத்து. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது கூட உடச்ச கடலை, முழு கடலை இல்லை அரைக்கடலை, ஒரு அரை கப் அளவுக்கு உடச்ச கடலை சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா மைய அரைச்சிடுங்க. அதுக்கப்புறமா இந்த சட்னி உங்களுக்கு எவ்வளோ தூரம் டைல்யூஷன் வேணுமோ அந்த அளவுக்கு டைல்யூட் பண்ணிக்கோங்க. திக்காக வேணும்னா கொஞ்சம் திக்காக, இல்லை கொஞ்சம் தண்ணியாக செய்யலாம். இது பேரே தண்ணி சட்னி, அதனால் அந்த பதம் கரெக்டாக இருக்கட்டும். இப்போ அதே வானிலையில் எண்ணெய் சூடு பண்ணி கொஞ்சம் கடுகு சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கணும். இதை தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தான் ரொம்ப மணமாக இருக்கும், அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி நல்லா துருவி சேர்த்துக்கோங்க, ஒரு ஸ்பூன் அளவுக்கு. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த சட்னி அதில் சேர்த்துடணும். ஸ்டவ்வை உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம். இட்லி தோசைக்கு இந்த சட்னி ரொம்பவே சுவையாகவே இருக்கும். தேங்காய் சேர்க்காத ஒரு சட்னி. இப்போ 4ஆவதாக நம்ம பார்க்க போகிறது இது ஒரு வகை தக்காளி சட்னி. ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு சீரகம் தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் சின்ன வெங்காயம், நல்லா ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா நறுக்கி சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அந்த பச்சை வாசனை போனதும் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு, தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இதை நல்லா சேர்த்து வதக்கிடுங்க அந்த எண்ணெயிலேயே. ஒரு 10 செகண்ட் இதை கலந்தால் போதும். ஒரு 4 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வரணும். நாம் குறைவான அளவுக்கு எண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம், அதனால் அது மேலே நல்லா எண்ணெய் பிரிகிற ஸ்டேஜ் தெரியும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா நறுக்கி சேர்த்துருங்க. புதினா வதக்கிறத விட இந்த மாதிரி சேர்க்கும் போது அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வதக்கிட்டு தண்ணி சும்மா ஒரு கப் அளவுக்கு இல்லை 3/4 கப்பு தண்ணீர் சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா தக்காளி சட்னி சுவையாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இல்லை எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா
தேங்காய் பால் சேர்க்கலாம், இல்லை தேங்காய் அரைச்சி சேர்க்கலாம். இளம் தேங்காயாக இருந்தால் அரைச்சி சேர்க்கலாம். ஒரு 1/2 கப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் தான் கொதிக்க விடணும். தேங்காயை சேர்த்து ப்ரெஷர் குக்கும் பண்ணக்கூடாது, ரொம்ப நேரம் கொதிக்கவும் விடக்கூடாது. அது பேட் கொலஸ்ட்ராலாக தான் மாறும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. சுவையான தக்காளி சட்னி நமக்கு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். செய்து பாருங்கள். இப்போ நாம் 5ஆவதாக பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான சட்னி. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சில்லு, காஞ்ச மிளகாய் விதையை நீக்கிட்டு ஒரு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது 2த்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு பெரிய அளவு வெங்காயத்தை நறுக்கி சேருங்க. 2 தக்காளி, பழமான தக்காளி சேர்த்துருங்க. அதற்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்து இதையுமே நல்லா அரைச்சிடலாம். இந்த சட்னியை வந்துட்டு தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. தேங்காய் சேர்த்து செய்கிற சட்னிகளை தாளிக்காமல் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. கொத்தமல்லி நல்லா பொடிசாக நறுக்கி அதில் நல்லா கலந்துருங்க. அது இப்படி பச்சையாக கலக்கும் போது நல்ல ஒரு மணமும் சுவையும் அதில் கொடுக்கும். நான் இதில் தாளிப்பு எதுவும் சேர்க்கலை. செய்து பாருங்கள். நல்ல ஒரு சைட் டிஷ் இது. 6ஆவதாக நம்ம பார்க்க போகிறது கொத்தமல்லி சட்னி. இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுக்கிற கொத்தமல்லியோட அளவை பொறுத்து. உளுத்தம்பருப்பு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 2 காஞ்ச மிளகாய், இது ரெண்டுமே சேர்த்து செய்யும் போது அந்த சுவை கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால் 2 மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். பருப்பு கொஞ்சம் பாதி அளவுக்கு வறுபட்டதும் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, மல்லி விதை சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகம், ஒரு 5 மிளகு சேர்த்துருங்க. இதை சேர்த்து ஒரு 10 செகண்ட் போல் வதக்கிடுங்க. அது வறுபட்டதும் இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு எடுத்து நறுக்கி அந்த இஞ்சியுமே அதில் சேர்த்துடணும். இஞ்சி சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது எப்போவுமே. இதை ஒரு 10 செகண்ட் அப்படி சேர்த்துட்டு இப்போ நம்ம அலசி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி காம்போடு சேருங்க. கொத்தமல்லி எப்போவுமே வெறும் இலையை மட்டும் சேர்க்காதீங்க. வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணால் போதும். அதை அப்படியே சேர்த்துட்டு சும்மா ஒரு 10 செகண்ட் போல் அதை பிரட்டி எடுத்தால் போதும். இது ரொம்ப வதக்கக்கூடாது. அந்த கலர் மாறாமல் இருக்கணும். அந்த பச்சை நிறம் மாறாமல் நாம் அந்த கொத்தமல்லியை வதக்கி எடுக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக உப்பு, இது 2த்தையுமே அதில் நாம் கலந்துடலாம். பாருங்கள், இதோடு நிறுத்திடுங்க. அவ்வளோதான். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருங்க அந்த சூட்டோடையே. இப்போ நம்ம ஆற விட்டு அரைச்சி எடுத்துடலாம். கொத்தமல்லி சட்னி சுவையாக இருக்கும். இப்போ வயிறு பிரச்சனை இருக்குது, டைஜஷன் ஆகலை, வயிறு உப்புசமாக இருக்குது அப்படின்றவங்க காலையிலேயே சூடான இட்லி கூட இந்த மாதிரி புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, கருவேப்பிலை சட்னி இப்படி சேர்த்து சாப்பிடலாம். ரொம்பவே நல்லதும் கூட, ஆரோக்கியம் நிறைந்ததும் கூட. 7ஆவது, இது ஒரு வகையான தக்காளி சட்னி. பழுத்த தக்காளி ஒரு 4-5 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருங்க. வெறும் தக்காளியை மட்டும்தான் அரைக்க போகிறோம். அரைச்சி எடுத்துருங்க. ஒரு 20 பல்லு பூண்டு கிட்ட, இந்த தக்காளி அளவுக்கு ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் பூண்டு. பெரிய பல்லாக இருந்ததுன்னா ஒரு 10 பல்லு போதும். தட்டி எடுத்துருங்க. நல்லா பஞ்சு போல் தட்டி எடுத்துருங்க. மிக்சியில் அரைக்கக்கூடாது. இப்போ ஒரு வாணலி சூடு பண்ணி நல்லெண்ணெய் சேருங்க. இதுக்கு ஒரு கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்க்கணும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். விருப்பப்பட்ட ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ பருப்பு பொரிஞ்சதும் நாம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை அதில் சேர்த்துடணும். சேர்த்து இது கொதி வர நேரம் பார்த்து கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய் தூளாக இருந்தால் கொஞ்சமாக சேருங்க. 1 ஸ்பூன் சேர்த்தா போதும் வெறும் மிளகாய்த்தூள். குழம்பு தூளாக இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுங்க. அது கொதி வர நேரம் பார்த்து நாம் தட்டி வச்சுருக்கிற பூண்டை அதில் சேர்த்துடணும். பூண்டை எண்ணெயில் வதக்கக்கூடாது. இப்படி சேர்க்கும் போது தான் இந்த சட்னியோட டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும். முதல் முறையாக செய்கிறவங்களுக்கு அடிக்கடி இந்த சட்னியை அடிக்கடி செய்ய தோணும். இது இட்லி, தோசைக்கெல்லாம் அவ்வளோ ஒரு சுவையான சட்னியாக இருக்கும். சூடான சாதத்தில் போட்டு நெய் போட்டு சாப்பிடும் போது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நல்லா ஒரு எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. நடுவில் கொஞ்சம் கிண்டி விட்டு வதக்கி விடுங்க. இதை கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிய விட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டா வெளியூர் டூருக்கெல்லாம் போகும்போது நீங்கள் இதை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். 4-5 நாள் வரைக்கும் வச்சுருந்தாலும் கெட்டு போகாது. இதை ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக 2 வாரம் வரைக்கும் வச்சு பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு சுவையான சட்னியும் கூட. அதிகமாக தக்காளி இருக்கிற டைம் நீங்கள் இந்த மாதிரி செய்து வச்சுக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த 7 வகை சட்னி உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.